ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. கீழ் திருப்பதியில வந்து ஆஃப்லைன் ரூம்ஸ் வந்து 2 பேருக்கு கிடைக்காதா அப்படின்றது தான். இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். விஷ்ணு நிவாசத்திலையும் கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்திலையும் நீங்க போனீங்க அப்படின்னா ஆஃப்லைன்ல கவுண்டர்ஸ் இருக்கு, ரூம்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நேத்து அதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் அது வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன விஷயத்தையும் நான் உங்களுக்கு இதுல வந்து அட்டாச் பண்றேன். ஸோ அப்பதான் வந்து ரியலா சொல்லக்கூடிய தகவல் வந்து உண்மையானதா இல்லையா அப்படின்றத கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சுக்க கூடியதா இருக்கும். ஸோ அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, விஷ்ணு நிவாசத்துல ஆஃப்லைன்ல ரூம்ஸே கொடுக்க மாட்டோம். ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க புக் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ரூம் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்ததா கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துல நீங்க மினிமம் 2 பேர்லாம் வந்தா நாங்க ரூம் தர மாட்டோம். 10 பேர் வந்தாதான் நாங்க ரூம் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ரெஃப்யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா கீழ்த்திருப்பதியில ஸ்டே பண்றதுக்கு வேற எந்த பிரைவேட் ரூம்ஸ்ல ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நைட் டைம்ல ரொம்ப சிரமப்பட்டாங்க. அது ரொம்ப அவர் வந்து மனசு வருத்தமாவே ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த ஆடியோ நான் உங்களுக்கு வந்து ப்ளே பண்றேன். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணது தான். ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து பாருங்க. சப்போஸ் இந்த நேத்து இல்லைன்னா இன்னைக்கு நாளைக்கு நீங்க போயிட்டு ஆஃப்லைன்ல ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு ரூம்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய வீடியோலாம் வந்து மென்ஷன் பண்ணுங்க. என்ன டைம் எடுத்தீங்க, ரூம் கிடைச்சதா, நீங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றத. ஏன்னா எப்பவுமே ஆஃப்லைன்ல இந்த 2 இடங்களையும் ரூம் கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே அந்த தகவலை சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்ப புதுசா இருக்கு. ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது தான் தெரியல. நீங்களும் இந்த விஷயத்த வந்து நேத்து இல்லைன்னா இன்னைக்கோ 2-3 நாளைக்கு முன்னாடி ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் ஒரு 4-5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணப்போ ஒரு நண்பர் வந்து விஷ்ணு நிவாசத்துல போயிட்டு ஒரு நைட் டைம் வெயிட் பண்ணி அவருக்கு ரூமே கிடைக்கல. அதுக்கப்புறம் 12 மணி மிட் நைட் 12 மணிக்கு கோவிந்தராஜ சுவாமி சத்திரத்துக்கு வந்துட்டு 60 ரூபாய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி அந்த ரூமோட வீடியோ கூட நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க குரூப்ல. அதை நான் வீடியோலயே வந்து சொல்லியிருந்தேன். பட் இது என்னமோ நேத்து சொன்ன விஷயங்கள் வந்து நமக்கு புதுசா இருக்கு. யாரும் பொய் சொல்லணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. பட் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த சில விஷயங்களை வந்து நம்ம கூட ஷேர் பண்றாங்க. அடுத்து போறவங்களுக்கு கண்டிப்பா ஆல்டர்னேட்டிவா ஒரு மெத்தட் ரெடி பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஆடியோ நேற்று நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நம்மளோட சேனல்ல மெம்பரா இருக்காங்க. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். அதை நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். விஷ்ணு நிவாசம் கீழே திருப்பதியில் ஆஃப்லைனில் ரூமே கிடையாது, ஆன்லைனில் தான் கிடையாது அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ என் பிரதர்ஸ் 2 பேரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை சார், வேறு ஏதோ ஹோட்டல் கிட்டல்னு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் கேட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கோவிந்தராஜ சுவாமி சவுல்ட்ரியில் 2 பேருக்கு தரமாட்டோம், மினிமம் 10 பேர் இருந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்களாம். ஸோ இந்த 2 ஆடியோ தான் வந்து அவர் வந்து சொல்லியிருந்த விஷயம். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஆஃப்லைன்ல கீழ் திருப்பதியில இந்த 2 இடத்துல தான் கொடுப்பாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் ரெசோர்ட்ஸ்ல எல்லாம் வந்து நமக்கு ஆன்லைன்ல புக் பண்ணா மட்டும்தான் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன்ல போய் நம்ம கவுண்டர்ஸ்ல புக் பண்ண முடியாது. பட் இப்போ விஷ்ணு நிவாசத்திலே அதே ரீசன் சொல்றாங்க. அது என்ன அப்படின்றது தெரியல. நீங்களும் அந்த விஷயம் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பாக்குற இந்த வீடியோ கீழே கமெண்டா ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயே உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதாங்க ரீசெண்டா கிடைச்ச ஒரு தகவல். இதை ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் நானும் கீழ்த்திருப்பதில வேற எங்கெல்லாம் ஸ்டே பண்றதுக்கு நல்ல பிளேசஸ் இருக்கு, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதையும் நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வீடியோஸ் வந்து ஷேர் பண்றேன். ஏன்னா திடீர்னு சடனா போறவங்களுக்கு இந்த மாதிரி அன்டைம்ல நீங்க கீழே நின்றுட்டு ரூம் கிடைக்காம தடுமாறுறதுக்கு நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்குமே திருமலையில நம்ம வந்து ஒரு வீடியோ 2 வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அதை யூஸ் பண்ண ஒரு விஷயத்த அவங்க எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்றதை தான் நான் உங்களுக்கு வீடியோஸா மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல இப்படி இருக்கு அப்படின்றத சொல்றது மட்டும் இல்லாம அங்க போய் ஸ்டே பண்ணவங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா இவங்க போய் ஸ்டே பண்ணிட்டு தான் அதை பத்தி சொல்றாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான். ஸோ இதாங்க முக்கியமான 2 விஷயமா இருக்கு. அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ஏப்ரல் மாசத்தோட 300 ரூபா தரிசனம் அப்டேட் கேட்குறீங்க. 15ஆம் தேதிக்கு மேல தாங்க கண்டிப்பா ஓப்பன் ஆகும். மேபி 20ஆம் தேதிக்கு மேல ஓப்பன் ஆனா கூட சந்தேகப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாசமுமே டிடிடி லாஸ்ட் டைம்ல தான் ஓப்பன் பண்றாங்க. நிறைய பேர் சிரமங்கள் படுறாங்க. ஒரு சிலர் வந்து பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ஸோ தர்ஷன் டிக்கெட் மட்டும் தான் இல்லைன்ற
நிறைய ப்ரெஷருமே இருக்கு. பட் இதை அவாய்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஓப்பன் பண்ணலாம். பட் எப்படி இருந்தாலும் 10, 15 இன்னைக்கு 10ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னும் 15ஆம் தேதிக்கு மேலேயோ மேபி 20ஆம் தேதிக்கு மேலே தான் அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் மாசத்துக்கு அஃபிஷியல் வெப்சைட்ல உங்களுக்கு 500 ரூபா 300 ரூபா தர்ஷன் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஆர்ஜித சேவா டிக்கெட், கல்யாண உற்சவம் இதெல்லாம் வந்து மே மாசம் வரைக்குமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அது எதுவுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. அடுத்தது வந்து எலக்ட்ரானிக் டிப்புமே வந்து மே மாசம் வரைக்கும் கம்ப்ளீட்டா முடிஞ்சது. அங்க பிரதர்ஷன டிக்கெட்டும் உங்களுக்கு மே மாசம் வரைக்கும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து 300 ரூபா தரிசன டிக்கெட்டும் 500 ரூபா தரிசன டிக்கெட்டும் தான் உங்களுக்கு இந்த டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து புக் பண்ண முடியும். இதை தவிர நீங்க சடனா பிளான் பண்றீங்கன்னா கீழ்த்திருப்பதியில எஸ்எஸ்டி டோக்கன் எல்லா நாளுமே காலையில 5 மணில இருந்து கொடுக்குறாங்க, வாங்கிக்கலாம். ஏர்லி மார்னிங் ஸ்லாட் 3 மணி 4 மணி சில நேரம் 5 6 அப்படி கூட 4 ஸ்லாட் கூட கொடுக்குறாங்க. இன்னைக்குமே காலையில வந்து அந்த 11 மணி ஸ்லாட் முடிஞ்சதுக்கு அப்புறமே நாளைக்கான காலையில ஸ்லாட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். காலையில 10:20 ஸ்டேட்டஸ் படி நாளைக்கு காலையில 3 4 5 6 4 ஸ்லாட் டிக்கெட் வந்து ஒரு ஸ்லாட்டுக்கும் ஒரு 3000 சம்திங் டிக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெள்ளிக்கிழமையோட ஏர்லி மார்னிங் ஸ்லாட் மட்டும் எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க வியாழக்கிழமை. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு அபிஷேகம் இருக்கு அப்படின்றனால அன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட் எஸ்எஸ்டி டோக்கன் ரெகுலரா கொடுக்கறதே கிடையாது. மீதி நாட்களுக்கு எல்லாமே ஏர்லி மார்னிங்க்கு ஒரு ஸ்லாட்டோ 2 ஸ்லாட் கிடைக்கும். இந்த ஸ்லாட் டிக்கெட் வாங்கிட்டு போறவங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த டைம்குள்ள போறதுக்கு பாருங்க. ஏன்னா நேத்து ஒரு நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து 3 மணி டைம்க்கு வந்து 4 மணியோ 4:30 மணிக்கு காலையில போனதுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணல. நீங்க 3 மணிக்கு தான் வந்திருக்கணும், போயிட்டு நீங்க சர்வ தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க என்னதோ கேட்டு அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரிக்டா நாங்க ஃபாலோ பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா 12 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தாரு. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டைம் ஸ்லாட்டு முன்னாடி போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் லேட் ஆகி போறதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்றது என்னோட தாட்ஸ். டைரக்டா போகக்கூடிய சர்வ தரிசனத்துல 9ஆம் தேதி நேத்து 24 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்து வியாழக்கிழமை அப்படின்னும் போது திருமலையில கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருந்தது. நிறைய பேர் நேத்திர தரிசனம் பார்க்க போயிருப்பாங்க. கூட்டம் அதிகமா தான் இருந்தது. இன்னைக்கு காலையில எஸ்எஸ்டி டோக்கனுமே உங்களுக்கு 10:20க்கு எல்லாமே தீந்துருச்சு. ஸோ ஒரு 10 மணிக்கு முன்னாடியே தீந்துருச்சு. க்ரௌடு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது வீக்கெண்ட் அப்படின்றனால. மேபி நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்க போறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க கொஞ்சம் டைமிங் பார்த்து போறது பெஸ்ட். நீங்க நைட் டைம் ரீச் ஆகும்போது ஏர்லி மார்னிங் ஸ்லாட் ரன்னிங்கா இருக்கு அப்படின்னா உங்களால அந்த டைம்குள்ள தரிசனம் போயிட முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு டோக்கன் வாங்குங்க. இல்லைன்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அன்னைக்கு மத்தியானமோ ஈவினிங் ஸ்லாட் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு கூட நீங்க தரிசனம் போகலாம். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆன்லைன்ல சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டோ மாற்றுத்திறனாளி டிக்கெட்டோ இல்ல 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கவங்க கூட உங்களோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஆஃப்லைன்லயும் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க முடியுது. இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ல டிசபிலிட்டியில போன ஒரு பர்சன் நாளைக்கு விடிய காலையில டோக்கன் வந்து வாங்கியிருக்காங்க, சேம் அதே ஐடி ப்ரூஃப்ல. அதனால கண்டிப்பா இஷ்யூ பண்றாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க, 2 தரிசனம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததான் நீங்க ஆன்லைன்ல ரூம்ஸ் வந்து புக் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம சிஆர் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஏஆர்பி கவுண்டர்ல போய் தான் ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணி ஒரு சிலருக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 1/2 hour ஆகி கூட எஸ்எம்எஸ் வரலன்னு சொல்றீங்க. ஃபோனை வந்து ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அப்பயும் உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் வரலன்னா நீங்க திரும்பவும் சிஆர் ஆஃபீஸ் கிட்டே போயிட்டு அங்க வந்து திரும்ப ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க அலர்ட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியும். இது வந்து 27th February வந்து ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு நேற்று தர்ஷனுக்கு போயிருந்தாங்க. ரூம் எடுத்த ப்ரொசீஜர் பத்தி கொடுத்திருந்தாரு. ஸோ டைரக்டா சிஆர் ஆஃபீஸ் வந்துட்டு அந்த பேப்பர் நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணதுக்கான காப்பியை வந்து கேட்டாங்க. ஸோ அதுல நான் ஸ்கேன் பண்ணிட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னாங்க. எஸ்எம்எஸ் வரும்னு சொன்னாங்க, வரல. எகெயின் வர சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்துல வந்து மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எகெயின் வந்து அவர் சிஆர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மெசேஜ் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அந்த சேஸ்திரி நகர்ல இருக்கக்கூடிய ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்க அந்த மெசேஜையும் அந்த பேப்பர் ஆன்லைன் காப்பியும் காட்டினதுக்கு அப்புறமா அவங்க வந்து அவரை போட்டோ வந்து எடுத்துக்கிட்டதா வந்து சொல்லியிருக்காரு. போட்டோ எடுத்துட்டு தான் ரூம் வந்து சொன்னாங்க எங்க அலர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறமா ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் நாங்க வந்து அந்த ரூம் எங்க அலர்ட் ஆயிருக்கோ அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறமா இந்த பேப்பர்லாம் கொடுத்து 2 பர்சன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரூம் கீ வந்து நோட் பண்ணி கொடுத்ததான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ரூம் கீ நம்பர் நோட் பண்ணிட்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு சைன் பண்ண சொன்னாங்க. ஆஃப்டர் நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு போட்டோ எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா 2 பேர் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பார்த்துக்கோங்க. ஆஃப்லைன்ல ரூம்ஸ் எடுக்கும் போதும் யார் போயிட்டு ரூமை திரும்ப கொடுக்க முடியுமோ அவங்களே வந்து ரூம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது.
ஸோ இதுதாங்க இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ஸா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோல வந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது வேற முக்கியமான விஷயங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, நீங்க பார்க்குற வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ.